பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனத்தை நாம் வாசித்தோம். இதற்கு முன்பு உள்ள வசனத்தை பாருங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகரோட ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவரை அறியாத காலகட்டங்களிலே நாம் மாமிச பிரகாரமாக வாழ்ந்தோம், மாமிச பிரகாரமாக சிந்தித்தோம். பாவத்திலே என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொன்னபடி நாமும் பாவத்திலே தான் கர்ப்பம் தரித்து பாவத்தில் தான் உருவாகி நாம் பாவ மனுஷனாகத்தான் நாம் இருந்தோம். அப்படி நம்மீது ஆண்டவர் வைத்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். அவர் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் ஆண்டவருக்கு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து அவரை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம். ஆமென். பாருங்க, இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நம்மளோட புறமான மனிதனானது அழிந்தும் எப்போது ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தோமோ அப்போவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கிறிஸ்து நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார். அப்போ நம்மளுடைய ஆவியும் ஆண்டவரோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஆமென். இந்த மனுஷ அந்த சரீரம், ஆவி ஆத்மா சரீரம், நம்முடைய உடல்லே நமக்குள்ளே 3 வகையான பிரிவினைகள் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்கள், இந்த ஆவி தேவனோடு எப்போது கனெக்ட் ஆகிருக்கு, எப்போது ஆண்டவருக்கு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுத்தோமோ இந்த ஆவி உயிர் பெற ஆரம்பித்து விடுகிறது. ஆதாம் ஏவாள் காலத்திலே அந்த ஆதாமின் மீறுதல் நிமித்தம் இந்த ஆவி செத்ததாகிவிட்டது. இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுது ஆவிக்குரிய மரணம். அப்போ இந்த ஆண்டவரை அறியாத பிள்ளைகள்லாம் ஆவி செத்ததாக இருக்கிறது. இந்த ஆவி செத்ததாக இருக்குது. எப்போது உயிர் பெறும்? ஆண்டவருக்குள் அவர்கள் வரும்போது உயிர் பெறும். கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வாழ ஆரம்பித்து விடுகிறார். நம்மளோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அப்போ இந்த மாமிச பிரகாரான கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், முறுமுறுப்புகள், சண்டைகள், கோழி சொல்லுதல், பிலிசூனிய மந்திரவாத சேவினையவர்களை செய்வது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாம் மாமிசத்தின் கிரியைகள். உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், எல்லாம் மாமிசத்தின் கிரியைகள், எல்லாம் மாமிசத்தின் செயல்பாடுகள். பாருங்க, ஆண்டவருக்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த புறம்பான மனுஷனானது அழிந்தும் நாம் ஆண்டவருக்குள்ளே முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நம்முடைய ஆசைகள், இச்சைகள், மாமிசத்து கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. அப்போ பாருங்க, நம்மளுடைய புறம்பான மனிதன் சாக வேண்டும், அழிய வேண்டும். அதுதான் மிகவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த புறம்பான மனிதனாகிய அந்த மாமிசத்து கிரியைகள் அழிய வேண்டும், சுயம் சாக வேண்டும், நாங்கிற பெருமை அழிய வேண்டும், அகம்பாவம் அழிய வேண்டும், பெருமை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக வேண்டும். அப்போ மனிதன், நம்மளுடைய உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனிதன் யார்? அதுதான் ஆவிக்குரிய மனிதன். ஆவிக்குரிய மனிதன் அது தேவனோடு எப்பயும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே பிரசன்னம், பரிசுத்தம், அந்த மகிமேலே அந்த ஆவி, தேவனோட ஆவியிலே அப்படியே இந்த பிரசன்ஸில் இருக்கிறது. அப்போ போராட்டம் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே போராட்டம், வெளியில் இருந்து வித்தியாசமான போராட்டம், இன்னும் நமக்குள்ளேயே ஆவிக்குரிய போராட்டம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமும் போராடுகிறது. இதில் ஆத்மா எந்த பக்கத்து அதிகமாக ஒரு வல்லமை இருக்கிறதோ அந்த சைடு சாதிச்சுக்கும். மாமிசத்து கிரியைகளிலே அதிகமாக காரியங்களில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் இந்த ஆத்மா அவனுடைய அந்த மாமிசத்தின்படி சாய்ந்து கொள்ளும். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறது. வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஜெபம், ஐக்கிய கூடுகை, சபை கூடி வருதல், இன்னும் அநேக காரியங்கள், ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி அநேக தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதன் அப்படி இருப்பான் என்றால் இந்த ஆத்மா ஆவியோடு சாய்ந்து கொள்ளும். அப்போ போராட்டம் மாமிசம் ஆத்மாவை அது சைடு இழுக்கும், ஆவி மனிதன் ஆத்மாவை அவங்க சைடு இழுக்கும். அப்போ இதுதான் நமக்குள்ளே அனுதினம் நடக்கிற போராட்டம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாமிசம் சாகுவதற்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்ம சுயம் சாம்பலாய் மாற வேண்டும்.
அப்போ நாளுக்கு நாள் டெய்லி ப்ராசஸ், இது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, டெய்லி தினமும் நாம் இந்த மாமிசம் சாகுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம உள்ளான மனிதனை புதுப்பித்து 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 ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக ஒவ்வொரு நாளும் நம்மளை மெருகேற்றி மகிமையின்மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறதற்காக நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் இணைந்து கீழ்ப்படிந்து மற்றவருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறதை அநேகர் கண்டுகொள்ளும்படியாக ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை, புது சிருஷ்டியாய் நான் இருக்கிறேன் என்பதை அநேகர் கண்டுகொள்ளும்படியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதை மற்றவர்கள் கண்டுகொள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, இது நமக்குள்ளேயே நடக்கிற போராட்டத்துக்கு நாம் தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனுக்குள் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு நிலைத்திருக்கும் போது நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவான். ஆமேன். ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே, ஆண்டோட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் முழுவதுமாக இந்த சிந்தையோடு அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்குள் நடக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே வாழ்கிறீங்கப்பா. ஆவியானவரை நீர் ஆழ்த்தத்துவம் உடையவர், எனக்குள்ளே நீர் வாசம் செய்கிற ஆண்டவரே. அப்பா, என்னுடைய எல்லா சூழ்நிலைகள், போராட்டங்கள், காரியங்கள் எல்லாத்திலிருந்தும் நீர் விடுதலை தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்பா ஒமேகா மன்னரை துதிக்கிறோம், ஆதி அந்த மன்னரை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கிற வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அல்லேலூயா அப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலை நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமக்குள்ளே நிலைத்திருக்க பலப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய புறமான மனிதன் ஆண்டவரே முற்றிலுமாக அழிந்து போகிறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்கு முழுவதுமாக ஆண்டவரே சமர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா, நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்கு நடத்தி கொண்டு வந்திருக்க நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே அப்பா 11ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு அனுதினமும் இடைப்படுகிறதுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல் எல்லாத்தையும் ஒரு விஷயமா நீங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. நான் உமக்குள்ளே ஆண்டவரே எப்போது பலப்பட ஆண்டவரே எங்களோட புறமான மனிதன் ஆண்டவரே மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாழ்கிறீர் அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. உமக்குள்ளே நாங்கள் பலப்படுத்த நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.